இந்த வீட்டு உபயோக பொருட்கள் இருக்குல்ல, இதை வாங்குறதுக்காக இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேர்த் எவ்வளவு தெரியுமா? 8000 ரூபா. அதாவது 8000 ரூபாய்க்குள்ள நீங்க என்ன வேணாலும் பொருளை வாங்கிக்கலாம்னு அர்த்தம். இதுல இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மிக்சி இது போல வீட்டு உபயோக பொருட்கள் இருக்குல்ல, இது நீங்க வாங்கிக்கலாம். ப்ரோ, புதுசா வாங்குறதுக்கு மட்டும் தானே இது செல்லும்? எதனா எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி எதனா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, அந்த மைண்ட் செட்ல சில பேர் கேட்பீங்க. அந்த ஃபெசிலிட்டியும் அவங்களே யோசிச்சிருக்காங்க போல இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் பண்றது சார்ந்து நீங்க இந்த 8000 ரூபாய் கூப்பனை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு முக்கியமான விதி என்ன தெரியுமா? இந்த ஐடி கட்டுவீங்களா, இன்கம் டாக்ஸ்லாம், அந்த மகளிருக்கு இந்த ஒரு திட்டம் தோதுபடாதுங்க. அவங்க இதுல எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன்னா வருமான வரி கட்டுற அளவுக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் தேவையில்லை. ஸோ இந்த ஒரு திட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்றது நம்ம மாநிலத்தில் இருக்கிற ஏழைகள் மற்றும் நடுத்தர மகளிர் இருப்பாங்களே அவங்களுக்காக மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. அடுத்து 2வது, மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, இதை 2000 ரூபாவா நாங்க உயர்த்தி கொடுப்போம்னு ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க. புதுமை பெண் உதவித்தொகை இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட 1500 ரூபாவா இன்க்ரீஸ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இது இப்போ வரைக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பெண்கள்லாம் வேலைக்கு போனோம், குழந்தைங்களை பார்த்துக்கிறது அவங்களுக்கு ஒரு மனசு அடிச்சுட்டே இருக்கும்ல. வீட்டில் குழந்தை விட்டு போனோட ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவோம் பயத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா? அது போல விஷயங்களை களையறதுக்காகவே இந்த தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்க பகுதிகள் இருக்குல்ல, அங்கே 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வரணும், அதுக்காக குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி 1000 குழந்தைகள் காப்பகங்கள். இன்னொரு விஷயம், இந்த காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இதை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தலான்னு இது போல விஷயத்தையும் வாக்குறுதியை இப்போ வழங்கியிருக்காங்க. முதியோர் உதவித்தொகை இருக்குல்ல, இது 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படுமாமா. இப்போ வரைக்கும் 1200 ரூபாய் கொடுக்கப்பட்டு இருக்காது. மீன்பிடி தடைக்காலம் இருக்குல்ல, அப்ப மீனவ மக்களோட நிலைமை சொல்லி மாளாது, அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த டைம்ல சிறப்பு நிவாரண தொகையா 12000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். ஸோ இது வரைக்கும் 8000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறத 12000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி வழங்கலான்னு கிட்டத்தட்ட 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. வாக்குறுதிகள் அப்படின்னாலே அதுல சாத்தியமாகிற வாக்குறுதிகள் மட்டும் இருக்காது, சாத்தியமற்ற வாக்குறுதிகள் நிறைய இருக்கும். எல்லா கட்சிகளோட வாக்குறுதிகள் அது இருக்கும். ஓகே, ரைட்டு. எல்லா மாவட்டத்திலையும் உள் விளையாட்டு அரங்கம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காரு. இதுல இந்த தற்காப்பு கலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அதையும் இன்க்ளூட் பண்றாங்க. எல்லா தொகுதிகளிலையும் முதல்வர் படைப்பகம் உருவாக்கப்படும்ன்றாரு, எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலையும்.